ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். துவரம் பருப்பு சாரிங்க பாசிப்பருப்பும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கரண்டி குழிக்கரண்டி அளவுக்கு பாசிப்பருப்பு, அரை கரண்டி அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், ஒரு தக்காளி போட்டிருக்கேன், அதோட ஒரு கை அளவுக்கு நம்ம மாயன் கீரையும் நல்லா பொடிசாக வாஷ் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணி பருப்போடையே வேக போட்டுட்டேங்க. இப்போ இதோட நல்லா சேர்ந்து பருப்போடு வேகும், பருப்பு வேகிற டைம் வரைக்கும் இது வேகும்போது நல்லாவே வெந்துடும். ஓப்பனில் தான் செய்கிறேன். பிஞ்சு இலையாக பறிச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை ஒரு கூட்டு வைக்க போகிறேன். இதோட தொடர்ச்சியாக கூட்டும் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இதுக்கு என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். சும்மா நம்ம வீட்டு கத்திரிக்காய் பறிச்சிட்டு வந்தேங்க. பாருங்க, எனக்கு கெட்டியாக இருந்தால் தாங்க பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் அவங்களுக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். இதுவே ஐயோ அப்படிம்பாங்க. ஸோ அதனால் இப்படி வச்சுட்டு சில நேரத்தில் எனக்கு கட்டியாக சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணுறது, அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் திருப்பி அப்படியே துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுங்க. கட்டியாக அந்த எண்ணெய் கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் வந்து இந்த பருப்பு போட்ட எண்ணெய் கீரை கூட்டினாலும் நல்லாயிருக்கும். அது போக சுண்டல் ரெடி ஆகிட்டுருக்கு, அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நல்லா வெந்துடுச்சு. அக்கா ரொம்ப குழஞ்சி கொலன்னு ஆகிற வரைக்கும் வேக வைக்க வேணாம். இப்போ நம்ம மிளகாய் பொடி போட்டுக்கலாம். இதோட மசால் வாடை போகட்டும். அதுக்குள்ளே தேங்காவும் ஒரு அரசில் தேங்காய் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு சீரகம் போட்டிருக்கேன். அதை ரெண்டையும் நம்ம ரொம்ப மையாலாமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இது குறைன்னு பருப்பு தேங்காயெலாம் வரும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி 1-2 தான் அரைச்சிட்டு வரப்போகிறோம். தண்ணியே விடாமல் தான் அரைச்சிருக்கேன். இதுதான் வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அதுவும் இந்த புளிக்குழம்புக்கு இந்த மாதிரி ஒரு பருப்பு கூட்டு, அதுவும் கீரை கூட்டு வச்சா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 2 நிமிஷம் ஆனோடனே கடுகு, நிறைய உளுந்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் ஒரு கையளவு வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி அதில் தட்டிட வேண்டியதாங்க. அவ்வளோதான், தாளிச்சாச்சு. மாயன் கீரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.